பூந்தமல்லியில் உள்ள ஸ்ரீ வைத்தீஸ்வரர் கோயில் சென்னை நகரத்திலிருந்து சுமார் 25 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது. இது சிவபெருமானுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட கோயிலாகும். இங்கு மூலவர் ஸ்ரீ வைத்தீஸ்வரர், மேலும் தாயார் தையல் நாயகி என்று அழைக்கப்படுகிறார். பூந்தமல்லி முதலில் பூவிருந்தமல்லி, மல்லிகையின் இடம் என்று அழைக்கப்பட்டது. பின்னர் அந்த பெயருக்கு ஆங்கில உச்சரிப்பு வழங்கப்பட்டது. இந்த கோயில் கும்பகோணம் அருகே உள்ள வைத்தீஸ்வரர் கோயிலை போன்றது. இந்த கோயில் உத்தர வைத்தீஸ்வரர் கோயில் என்று அழைக்கப்படுகிறது. இந்த கோயில் தொண்டை மண்டலத்தில் ஸ்ரீ அங்காரகனுக்கு செவ்வாய் கிரகம் சொந்தமான நவக்கிரக தலங்களில் ஒன்றாகும். சென்னையின் புறநகரில் உள்ள 9 கோயில்களில் பூந்தமல்லி ஸ்ரீ வைத்தீஸ்வரர் கோயிலும் ஒன்றாகும். இதில் சிவபெருமான் பிரதான தெய்வமாக உள்ளார். இந்த கோயிலில் அவர் ஸ்ரீ வைத்தீஸ்வரர் என்று அழைக்கப்படுகிறார். ஸ்ரீ வைத்தீஸ்வரர் கோயில் சோழர் காலத்தை சேர்ந்தது. அதில் முதலாம் ராஜராஜாவின் காலத்தை சேர்ந்த கல்வெட்டுகள் உள்ளன. இந்த கோயில் மிகப்பெரிய கட்டிடக்கலை புத்திசாலித்தனத்தையும் தெய்வீகத்தன்மையையும் கொண்டுள்ளது. இது 1000 ஆண்டுகள் பழமையானது என்று நம்பப்படுகிறது. மேலும் உள் தாழ்வாரத்திற்குள் அழகிய சிற்பங்களுடன் ஏராளமான கட்டிடக்கலை அழகை கொண்டுள்ளது. கோயில் கிழக்கு நோக்கி உள்ளது. கிழக்கு பக்கத்தில் திருக்குளம் மற்றும் உறுதியான வேலியுடன் கூடிய 3 நிலை ராஜகோபுரம் உள்ளது. கோயிலுக்கு கிழக்கில் ஒரு சிறிய நுழைவாயில் உள்ளது. கிழக்கு வாயில் துவஜஸ்தம்பம், பலிபீடம் மற்றும் மகா மண்டபத்தின் நுழைவாயிலில் அமைந்துள்ள நந்திக்கு வழிவகுக்கிறது. இது பிரதான தெய்வத்தை வைத்திருக்கும் பிரதான கருவறையை நோக்கி உள்ளது. இங்குள்ள நந்தி விஷ்ணு நந்தி என்று அழைக்கப்படுகிறது. இந்த கோயிலின் ஸ்தல விருட்சம் தாழிப்பனை மரம் ஆகும். இந்த கோயிலின் கிழக்கு பகுதியில் ஒரு பெரிய குளம், வினை தீர்த்த குளம் உள்ளது. இந்த கோயிலில் ஸ்ரீ அங்காரகன் செவ்வாய் சிவனை வழிபட்டதாக நம்பப்படுகிறது. செவ்வாய் தோஷத்திற்கான பரிகார ஸ்தலம் இந்த கோயிலில் உள்ளது. செவ்வாய்க்கிழமைகளில் ஸ்ரீ அங்காரகனுக்கு சிறப்பு பூஜைகள் செய்யப்படுகின்றன.